கேரமல் வந்து நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்ச கோதுமை மாவோடு சேர்த்து கலக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கலர் மாற ஆரம்பிச்சிரும். நமக்கு எந்த ஒரு ஃபுட் கலர்ஸுமே தேவையில்லை. அப்புறம் 2 டம்ளர் ஜீனி நல்லா சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அல்வா பதத்துக்கு வந்துடும். வறுத்த முந்திரியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சட்டி லைட்டாக பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கீழே ஒட்டாது. ஃபைனலாக நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.